Hi, hello. This is Staff Year 360 from Staff Ice Academy. நாம இன்னைக்கு ஜூன் 18th கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோட் பார்த்துடலாம். இன்னைக்கான என்ன கோட்னு பார்த்தீங்கன்னா, ஐ சூஸ் டு மேக் தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஆஸ் தி பெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஓகேவா? ஸோ அதான் கோட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ சூஸ் டு மேக் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் என்னோட லைஃபோடைய கடைசி பக்கம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக என்னோடது வந்து பெஸ்டான லைஃபா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு எப்போதுமே நான் வந்து அதுக்கான ஒரு சிரத்தை எடுத்துதான் நான் வந்து எதா இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த லைனுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப்னு ஒண்ணு இருக்கும்ல, அது எல்லாருக்குமே நம்மளோட ஒரு ட்ரீம் இருக்கும். அது வந்து கண்டிப்பா வந்து பெஸ்டா அமையணும்னா நம்ம அப்ப இப்பயே வந்து அதுக்கான ஒரு குட் திங்ஸ், நம்மளுடைய உழைப்பு எல்லாத்தையுமே அதுல போடணும். அப்பதான் வந்து நம்மளுடைய கடைசி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ரொம்ப நினைச்சு பார்த்தா அவ்வளோ உழைச்சி நம்ம இவ்வளோ மேல வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹிஸ்டரிய மேக் பண்ற அளவுல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கடுமையா வந்து அதுக்காக ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ அதனால வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ஸ்ல நம்மளுடைய ஒர்க் அதிகமா போட்டோம்னா நம்மளுடைய ரெஸ்ட் ஆஃப் தி லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த லைன்ஸ்க்கான மீனிங். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, who was appointed as the vice captain of the Indian women's cricket team? ஸோ இந்தியன் உமன் கிரிக்கெட் டீமோட வைஸ் கேப்டன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. அண்ட் யார் கேப்டன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் சிங் தான் கேப்டன். ஓகேவா? ஸோ இங்கே ஏன் இவங்களை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம்ஸ் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிசம், ஒரு பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் 100 பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது அத்லெட்ஸ் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்மிருதி மந்தனாவுடைய பேர் வந்து அதுல வந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் ஸ்மிருதி மந்தனா அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டனா இருக்காங்க. ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு லிஸ்ட்ல அவங்களுடைய நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்தியாவை சேர்ந்த ஸ்மிருதி மந்தனா வைஸ் கேப்டன் ஆஃப் தி இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், the 2026 G7 summit was held in. சரி, G7 summit அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல நடந்துச்சு. G7ல இருக்கக்கூடிய அந்த நேஷன்ஸ் கலந்துக்குச்சு. இந்தியா வந்து இட்ஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G7, பட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா 8th டைமா இப்ப போய் நம்ம அதுல வந்து கலந்துக்கிறோம். நம்மளுக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்விடேஷன் வருது, அதனால நம்ம வந்து அதுல போய் கலந்துக்கிறோம். ஸோ இமானுவல் மேக்ரோன் வந்து மீட் பண்ணாரு பிரான்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா போனாரு. ராபர்ட் ரிகோ, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்லோவாக்கியா, அவரை மீட் பண்ணாரு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ஸ்லோவாக்கியால கொடுக்கக்கூடிய அந்த அவார்டு அப்படிங்கிறதையும் 33rd இன்டர்நேஷனல் அவார்டா வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வாங்கினாரு. அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த G7 சம்மிட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு பாரு. 52nd G7 சம்மிட் 2026 பிரான்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப 15th ஜூன் டு 17th ஜூன் தான் நடந்துச்சு. ஸோ அதுல பிரான்ஸ்க்கும் நமக்குமான அந்த என்னென்ன டீலிங் அது எல்லாமே வந்துட்டு பேசியாச்சு. ஸோ ஆஃப்டர் டு தட் பாத்தீங்கன்னா யூஎஸும் நம்மளும் என்ன வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூகேவும் நம்மளும் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்கோம், அதை பத்தி என்ன டிஸ்கஷன் போயிருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் G7 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன், இவங்கெல்லாம் தான் வந்துட்டு மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யூரோப்பியன் யூனியனுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு 27 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கும். ஏன்னா வந்து 2013 பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ் ரிபப்ளிக் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அதுக்கு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூகே வந்துட்டு அதுல இருந்து வந்து விலகி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 28 இருந்தது 27 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? சரி. ஸோ PM மோடி met the president of the United States emphasizing the safety and security of the Indian citizen. சரியா? ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவரும் வந்து நம்மளுடைய மோடியும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த இம்போர்ட்டட் குட்ஸ் மேல வந்து டாக்ஸ் அதிகமா வந்துட்டு நீங்க போடுற இம்போசிஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூஸ் இது பத்தி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுவும் வந்துட்டு போயிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு இப்போ மீட் பண்றாரு நம்மளோட நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் டு தட் பாத்தீங்கன்னா வந்து strengthening trade, global cooperation, AI, global economic stability and international security. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த சமிட்டோட மெயின் டிஸ்கஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் EU அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துட்டு இந்த இயர் வந்து கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் UK free trade agreement will came into force from 15th July. அதுவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அங்கே G7 சமிட்ல நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா G7 சமிட் பிரான்ஸ்ல நடந்திருக்கு, அதில் கலந்துருக்காங்க. அதில் மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ணியிருக்காரு. நம்மளோட திங்ஸ் மேலே திணிக்கக்கூடிய அந்த டேரிஃப்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ண சொல்லியும் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோட பீஸ் அக்ரிமெண்ட்ஸ் பற்றின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் டிஸ்கஷன் இந்த சமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பற்றி அப்புறம் ஏஐ பற்றி தான் மெயினான டிஸ்கஷன்ஸ். என்ன விதமான ஒரு சமிட் இப்போ போனாலும் அதில் ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்கஷன் வந்துட்டு ஏஐ பற்றி தான் இருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் பர்பஸ் பற்றி பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் EU தான் யூரோப்பியன் யூனியன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி இந்தியா டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் UKயோட ஃப்ரீ ட்ரேட் பற்றியும் அது ஆல்சோ வந்து ஜூலை 15th வந்து ஃபோர்ஸ்க்கு வரதாகும், அதாவது அமலுக்கு வரது அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அப்பந்தான் அது ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வாட் வாஸ் இந்தியாஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் இன் May 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் இஸ் 9.68% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன், ஹோல்சேலா பண்ற இதோட இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து 9.68% வந்து இந்த May 2026ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பேஸ் இயர் ஆஃப் கேல்குலேஷன் அப்படின்னு எப்போதுமே ஒன்று வச்சிருப்பாங்க. அது 2011 to 12 வச்சிருந்திருக்காங்க. அதை இப்போ ரிவைஸ் பண்ணி 2022 to 23 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து கரண்ட் இயர் இல்லைன்னா கரண்ட் இயருக்கு பின்னாடி இருக்க இயர்ல எல்லாம் வந்து கரெக்டான ரிப்போர்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ்ல இருக்கும். அதே வந்து அந்த ஒரு 1 இயருக்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பேஸ் இயர் எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் எப்போதும் எடுப்பாங்க. இப்போ நம்ம 2011 to 12 தான் வச்சு பேஸ் இயரா வச்சு நம்ம வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. 2022 to 23 சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் commodities covered, number of commodities covered under the index has been increased from 697 to 957. commodities things அப்படிங்கிறதும் எவ்வளவு கவர் பண்றாங்கன்னா 697 to 957. நெக்ஸ்ட் அதான் நான் சொன்ன மாதிரி பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. the inflation rate for 2026 was 8.26%. சரியா? ஓல்டு பேஸ் இயர் 2011 to 12 வச்சு பாக்குறப்ப 8.26%, பட் நியூவா ரிவைஸ் பண்ணதுல 9.68% அப்படிங்கறதை நம்ம இங்க பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் தி 35th ரஷ்யா ஏசியன் சம்மிட் வாஸ் ஹெல்ட் இன். ஸோ எங்க நடந்திருக்குன்னா கசான்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ரஷ்யால. ஸோ ஏஷியன் சம்மிட் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஏஷியன் சம்மிட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1967 August 8th தான் வந்துட்டு இந்த ஏஷியன் சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆரம்பிச்சாங்க. ஏஷியன் சம்மிட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த BCI, LMM, PST, VT அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரீஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மியான்மர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து, வியட்நாம், தைமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரிஸ். சரியா? ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? சரி, ஸோ இவங்களுக்கான மீட்டிங் தான் பாத்தீங்கன்னா கசான் ரஷ்யாவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கும் ஏஷியனுக்கான சம்மிட் ஏற்கனவே நடந்துச்சு. ஆஃப்டர் டு தட் பாத்தீங்கன்னா இது 35th ரஷ்யாவுக்கும் ஏஷியனுக்கான
ஒரு சமிட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் ஹெட் பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அண்ட் ஆல்சோ பிலிப்பைனோட பிரசிடென்ட் ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இந்த ஹெட் ஆஃப் தி சமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ், விளாடிமிர் புட்டின் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்றேன். BCI LMM PST VT அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மியான்மர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், தைமூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which South Korean company is collaborating on the 38,000 crore shipbuilding project in தூத்துக்குடி? சரியா? ஸோ தூத்துக்குடியில HD Hyundai அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது எங்கன்னா மதர் கண்ட்ரி வந்து HD Hyundaiக்கு வந்து சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா வந்து 38,000 crores இன்வெஸ்ட் பண்றது இல்லாம 15,000 ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 38,000 crore மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட் தூத்துக்குடியில ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ யார் இதை வந்து கொலாபரேஷனா நம்மளோட சேர்ந்து பண்ண போறான்னா HD Hyundai ஆஃப் சவுத் கொரியா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் யார் வந்து இந்த ஷிப் லேண்ட்யார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷிப் பில்டிங் ப்ராஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா ஷிப் லேண்ட்யார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிப்காட்டும் விவோ சிதம்பரநாத் போர்ட் அத்தாரிட்டியும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஷிப் பில்டிங் ப்ராஜெக்டை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 38,000 crore அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து 15,000 ஜாப்ஸ் வந்து இது மூலியமா கிரியேட் ஆகும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். சரி, இது ஒண்ணு. நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து தூத்துக்குடி அள்ளிக்குளம். ஓகேவா? ஸோ எங்க தூத்துக்குடி அள்ளிக்குளம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு காமன் டெக்னாலஜி ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னாலஜி ஃபெசிலிட்டி வில் ஆல்சோ பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அள்ளிக்குளம் தூத்துக்குடி அட் த காஸ்ட் ஆஃப் 100 crore அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரியா? ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். திஸ் இஸ் அ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் இன் ஸ்பேஸ் அண்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இஸ்ரோல வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் சென்டர் வந்து சதீஷ் தவான், அது வந்து ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா செகண்ட் பாத்தீங்கன்னா இஸ்ரோவோட செகண்ட் வந்து எங்க இருக்குன்னா வந்து குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கு பக்கத்திலேயே தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த அள்ளிக்குளம் தூத்துக்குடியில தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னாலஜி ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரியா? ஸோ இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் இன்ஸ்பேஸும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சேர்ந்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இப்போ தூத்துக்குடியிலே 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the special investment region announced for a regional transport aircraft assembly line is located at எங்கன்னு பாத்தீங்கன்னா தொலேரா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ தொலேரால ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய கிரீன்ஃபீல்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ செமிகண்டக்டர்ஸ் கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து தொலேரால அதிகப்படியா பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அங்கதான் அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா தொலேரா குஜராத்ல மேஜர் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் அதானி அண்ட் எம்ப்ராயர் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரேசில் கம்பெனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஃபைனல் அசம்பிளியா இருக்கும்ல ஏர்கிராஃப்ட்ல வந்து சில உதிரி பாகங்கள் கடைசியா வந்து பொருத்தப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஃபைனல் அசம்பிளி லைன் ஃபார் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். சரியா? ஸோ ரீஜனலா டொமஸ்டிக்கா நம்ம பண்ணக்கூடிய இண்டிஜினியஸா உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் அந்த ஏர்கிராஃப்ட்ஸோட உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட்டா தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ எங்க தொலேரா குஜராத் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இன்டர்நேஷனல் பிக்னிக் டே இஸ்
செலிப்ரேட்டட் ஆன் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் தி சஸ்டைனபிள் கேஸ்ட்ரோனமி டே 2026? ஸோ கேஸ்ட்ரோனமி டேயோட தீம் என்னன்னா செலிப்ரேட்டிங் ஃபுட் ஹெரிட்டேஜ் June 18 பார்க்குறோம். ஸோ கேஸ்ட்ரோனமினா என்னன்னா சமையல் கலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் கேஸ்ட்ரோனமி, சரியா? ஸோ சமையல் கலை, சமையலை வந்து எவ்வளோ ஆர்ட்டா எவ்வளோ விரும்பி செய்யறாங்க அப்படிங்கறத அந்த கேஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஒரு டே தான் வந்துட்டு இந்த June 18 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் டே ஃபார் கவுண்டரிங் ஹேட் ஸ்பீச் 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 18 அந்த தீம் வந்து ஹேட் ஸ்பீச் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இல்லாம அதுக்கான ஒரு அவேர்னஸ் டே, வெறுப்பு பேச்சு இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேயா தான் இது பார்க்கும். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்ஸ்.